அடியில் வேர்கள், பூமிக்கு மேல் அடி மரம், அதன் பட்டை, மேல் மர கிளைகள், இலைகள், இலைகளில் குவிந்த தளிர்கள், விதைகள் போன்றவை ஆகும். வேர்களில் எண்ணற்ற நுண்ணுயிர்கள், பாக்டீரியாக்கள், காளான் வகைகள் உயிர் வாழ்கின்றன. பாக்டீரியாக்களுக்கும் காளான்களுக்கும் வேர்கள் புகலிட அளிப்பது ஒரு பக்கம். அதே சமயம் பாக்டீரியாக்கள் தான் பல்வேறு மரச்செடிகளுக்கு நைட்ரஜன் சத்தை அளிக்கின்றன. அதே போல் பல்வேறு காளான் வகைகள் வேறு பல சத்துக்களை மரத்திற்கு அளிப்பதோடு மரத்திற்கு ஊறு விளைவிக்கும் பாக்டீரியாக்களிலிருந்து மரத்திற்கு பாதுகாப்பு அளிக்கின்றன. மரத்தின் பட்டைகளிலும் எண்ணற்ற நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. அங்கும் பாக்டீரியாக்களும் காளான்களும் உண்டு. பலவிதமான வண்டினங்களும் வேறு பல பூச்சிகளும் அங்கு வாசம் செய்கின்றன. அந்த வண்டுகளையும் பூச்சிகளையும் உண்பதற்கென்று வரும் ஓணான்களை நாம் அங்கே காணலாம். மரத்தின் பொந்துகளில் மட்டுமே கூடு கட்டி வாழும் மரங்கொத்தி போன்ற பறவைகளையும் நாம் அங்கே காணலாம். வெயிலுக்கும் சமைத்தல் மழைக்கும் கூட நாம் மரத்தடியில் ஒதுங்குகிறோம். பனி குளிர் என்றால் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டோம். மரமும் ஒரு உயிருள்ள ஜீவன் தானே. வெயிலுக்கோ மழைக்கோ குளிருக்கோ மரத்தினால் தன் இடத்தை விட்டு அகல முடியாது. சில பருவங்களில் மழை பெய்து ஒழிந்த பின் சுல் என்று வெயில் இருக்கும். அப்போது மரத்தின் மேற்பரப்பில் உள்ள இலைகள் அந்த கடுமையான வெயிலை தாங்கிக் கொள்கின்றன. வேறு சில மரங்களின் இலைகளில் மேற்பகுதியில் சிறிதளவு வளவளப்பு தரும் மிளகு பொருள் உள்ளது. அதே போல் சிறிய ரோமங்களும் இலைகளில் இருக்கும். அதன் காரணமாகவே இலைகள் சுரசுரப்பாக இருக்கும். மா, இலுப்பை போன்ற மரங்களின் இளம் தளிர்கள் சற்று சிவப்பு நிறத்துடன் காணப்படும். இந்த சிவப்பு நிறத்திற்கு காரணம் இலையில் சிறந்துள்ள ஆந்தோசைனின் என்ற வேதிப்பொருள் ஆகும். இந்த வேதிப்பொருளுக்கு பூச்சிக்கொல்லி தன்மையும் உண்டு என்பதால் பூச்சிகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த வண்ணம் சூரிய வெப்பத்தையும் ஒளியையும் பிரதிபலித்து அனுப்பிவிடுவதால் இலைகள் கருகாமல் இருக்கும். மழை நீர் இலை மேல் தங்காமல் வெளியேற்றப்படுகிறது. வேறு சில மரங்களின் இலைகளில் சிறிய முட்கள் உண்டு.